இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் இருக்கேன். இது ரொம்ப வந்துட்டு சத்தானது. என்னென்ன சொல்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள், நான் சொன்னால் வந்து சிரிச்சிடுவாங்க. இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனு மோட்டிவ் விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் இருக்கேன். கோவில்பட்டியானாலே வந்துட்டு ஸோ கடலைப்பருப்பு வந்துட்டு இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அதை மேக் பண்ணுற ஒரு இடத்துல இருக்காங்க, என் பின்னாடியே இருக்குது. நியூ ஆர்கேஆர் ஸ்வீட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன மாதிரி ப்ராசஸில் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ஷூட் எடுத்துட்டு நம்ம ஓனர்கிட்டையும் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ சார் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனர். உங்கள் கம்பெனி நேம் நீங்களே உங்கள் வாயில சொல்லுங்கள். நியூ ஆர்கேஆர் ஸ்வீட்ஸ். ரொம்ப வந்து ஸ்டெடியாக நிற்க வேணாம், நல்லா நார்மலாக பேசுங்க. ஸோ ஜாலியாக தான் நம்ம இந்த வீடியோ எடுக்க போகிறோம். கோவில்பட்டியானாலே வந்துட்டு கடலை மிட்டாய் தான் வந்துட்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா தண்ணி வாங்க தண்ணி இருந்ததுனால ஃபேமஸ். ஓகே. அப்புறம் கடலையும் இங்கே உற்பத்தி நிறையவோ? ஆமாம், அருப்புக்கோட்டை. நீங்கள் இந்த பிஸ்னஸ் எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா? 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 10 years ஃபேமிலி பிஸ்னஸ். ஆமாம். இல்லை நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்களா? இல்லை நம்ம தான் ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ பர்ஃபி வந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? இல்லை மேக்கிங் வந்து எவ்வளோ? ஒரு நாளைக்கு ஒரு 300 கிலோ பண்ணுவோம். டெய்லி வந்துட்டு 300 கிலோ கணக்கு. சண்டே மட்டும் லீவு. சண்டே மட்டும் லீவு. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? திருநெல்வேலி, பாண்டிச்சேரி, சரி, மெட்ராஸ், மதுரை, இது வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து கடைக்காரங்களுக்கு மட்டும்தானா, இல்லைனா வந்துட்டு என்ன மாதிரி கஸ்டமர்ஸும் கொடுப்பீங்களா? கஸ்டமர்ஸுக்கும் கொடுப்போம். சூப்பர் மார்க்கெட்டும் கொடுப்போம். நம்ம ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? ஆமாம். அதுவோ கல்யாணம் ஆர்டர் எது வந்தாலுமே அதுவும் பண்ணிக்கிறோம். ஓகே. என்னென்ன ப்ராசஸ் இது? முதல்ல எப்படி வந்து ஆரம்பிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து கடலை பருப்பை வறுப்போம். சரி. அதை வறுத்து மிஷினில் போட்டு உடைப்போம். ஓகே. உடச்சி எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை 2 அரை பருப்பாக வந்துடும். சரி. அதுக்கடுத்து மண்டபத்தை எடுத்து தண்ணியை ஊற்றி கரைப்போம். சரி. கரைச்சி வச்சு தனியாக வச்சுருவோம். ஓகே. அதுக்கடுத்து ஒரு சட்டி எடுத்து அதுக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த அளவை நம்ம போட்டுக்கணும். சரி. போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பருப்பு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கணும். அதை போட்டு ஒரு தட்டில் தேய்ச்சி சேவ் பண்ணி வெட்டிக்குவோம். அந்த ப்ராசஸை பார்த்தா நல்லா இருக்கும், பார்க்கலாமா? சேம். ஸோ இது பருப்பு எந்த ஊர்லேருந்து வருது உங்களுக்கு? ஆக்சுவலாக பருப்பு வந்து அருப்புக்கோட்டையில் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து வருது. ஓகே. அது வந்து இப்போ வந்து அங்கே வந்து குவாலிட்டியான பருப்பு தான் இருக்கும். மன பருப்பு தான் வாங்குறது. வாங்கி இந்த மாதிரி நம்ம போட்டு வறுப்போம். ஓகே. சட்டியில் போட்டு இந்த வறுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ மிஷின் வந்துச்சு. முதல்ல வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கையில் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கு. வறுத்து முடிஞ்சு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு இதாயிரும். முடிச்ச உடனே நம்ம அள்ளி. இது வந்து பச்சை கடலை. ஸோ 2-3 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு அது புரிஞ்சிடும் நல்லா. இதான நம்ம அலசி இதில் மூலையில் போட்டுருவோம். ஓகே. ஓகே. எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட் செம சூடாக இருக்குது பாருங்க. இதுதான் வந்துட்டு பொரிச்ச கடலை, வறுத்த கடலை. இன்னும் லைட்டாக பச்சை வாசனை இருக்க மாதிரி இருக்கு. இருக்கும். இது நாளைக்கு உடைக்கிறதானே, அதனால சரி. ஓ, மறுபடியும் நாளைக்கு வறுத்து வச்சுருவோம். வறுத்து இருப்பு வச்சுருவோம். வச்சு நாளைக்கு உடைக்கிறதா. அப்படிங்கும்போது தம் ஆகும்போது ஓகே. இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பச்சையாக தான் இருக்குது. அண்ணா என்ன சொல்கிறாருன்னா இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மூலையில் வச்சுருவாங்க. சாக்கை போட்டு மூடினோடனே நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே வந்துட்டு அது வந்து நல்லா தம் ஆகிடும் அப்படின்றாங்க. ஈவன் லைக் பிரியாணி போல் இருக்குது. தம் ஆகிட்டு நாளைக்கு சாப்பிட்டோன்னா அதனோட அந்த பருப்போட இது வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஐ மீன் மொறுமொறுன்னு இருக்கும். இதோட வந்து கலண்ட ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரி. இப்போ பாவு ஊற்றி கோச்சிக்கிட்டு இருக்கு. சரி. வந்து பழம் வந்தனையும் இறச்சி கிண்டி இது பண்ணுவாங்க. சரி. அதை நீங்கள் பார்த்து. இதுக்கு இந்த குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை விறகு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா? இந்த குச்சி கோல்மோட பொட்டுன்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த குச்சி ஏன் இது ஆக்சுவலாக கேஸில் பண்ண முடியாதோ? அது பண்ண முடியாது. அது பண்ண அந்த டேஸ்ட் இருக்காது. சரி. சரி. ஓகே. ஓகே. ஆனால் அது பாகு வந்துட்டு அந்த பதம் வந்துட்டு அந்த டைமிங் ஏதாவது இருக்குதா? ஆமாம், அது டைமிங் ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு பாகு வந்து கட்டி விளக்கிட்டோம். வந்து பதம் வந்து இறக்கிட்டாங்க. சரி. கீழே இறக்கி இப்போ பருப்பை போட்டு கிண்ட போகிறாங்க. மாவு மொழிச்சு. இது சூடாக இருக்கும்போது அதில் போடக்கூடாதுல்ல? கீழே இறக்கி வச்சு இப்போ கிண்ட போகிறாங்க. சரி. இப்போ கிண்டி உருண்டையாக்கி தட்டில் போடுவாங்க. நம்ம எதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம் இதில் இதுதான் கிண்டி நம்ம இறக்குறோம் பார்த்தீங்களா? ஓகே. கொஞ்சம் பாகு மிஸ் ஆனால் கூட பதம் போயிடும். ஆமாம்.
வந்து கடலை மிட்டாய் வந்து இறக்கி தட்டில் போட்டிருக்காங்க. சரி. போட்டு இறக்கி இப்போ ரோலர் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி. தேய்ச்சி கட் பண்ணுவாங்க இப்போ. ஓகே. இப்போ இந்த சைடில் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த பொடியை ஏதோ சொல்லுவீங்க இல்லையா, அதை தான் நீங்கள் வந்து கொக்கோவா யூஸ் பண்ணுறீங்களா? கொக்கோ பருப்புக்கு அப்படி கிடையாது. கடலை பருப்பையும் நம்ம தனியாக அந்த இருக்குல்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு அரைப்போம். அரைச்சி அதுக்கப்புறம் இது போட்டு ஆட் பண்ணுறோம். சரி சரி. ஸோ இப்போ இது நல்லா தேய்ச்சி முடிச்ச உடனேயும் இப்போ கட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு தேய்ச்சி இது பண்ணிடுவாங்க. இது பண்ணோடனே அந்த சைஸுக்கு நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் வந்து ஷேப் கிடைச்சிடும். எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் இது காஞ்சிரும்? அது இது ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் தட்டி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் ஃபேன் போட்டு இது பண்ணோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் காஞ்சிடும். இது போக இதில் வந்து 3 ஃப்ளேவர் போடுறோம். 3 ஃப்ளேவர். என்னென்ன ஃப்ளேவர் ஒன்று போடுறோம்? சுக்கு, வெண்ணிலா, ஏலக்காய். சுக்கு, வெண்ணிலா, ஏலக்காய். இப்போ இதில் போட்டிருக்கிறதுனா இது சுக்கு ஃப்ளேவர். அதாவது கஸ்டமர் என்னென்ன வேணும் கேட்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போட்டு கொடுக்குறோம். சரி. இப்போ கஸ்டமருக்கு ஆன்லைனில் கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து தருவீங்க? அவங்களுக்கு ஒரு 20 கிலோ கணக்கு பண்ணி கேட்டாங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்டிங்கே ஒரு 20 kg. நான் சொல்கிறது கடைக்காரங்க கிடையாது, பேக்கரி எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா எப்படி நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? நம்மளுடைய நம்பர் இருக்குது, காண்டாக்ட் நம்பரில் இருக்கும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவுக்கு வேணுமோ நம்ம அதை அனுப்பிச்சி விட்ருவோம். பார்சல் பண்ணி நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். கொரியர் சார்ஜஸோட. ஆமாம். இப்போ வர சாக்லேட்டு அது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லது. குட்டி பசங்களா உங்களுக்கு தான் சொல்கிறேன், இது ரொம்ப வந்துட்டு சத்தானது. என்னென்ன சொல்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள், நான் சொன்னால் வந்து சிரிச்சிடுவாங்க. இல்லை இது வந்து ரொம்ப சத்தானது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். சரி. அதே மாதிரி நம்ம ஒரு இப்போ சாப்பிட்டு முந்தி அப்போ உள்ள காலத்தில் வந்து சாப்பிட்ட உடனே கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்க. அது ஒரு ஐதீகமாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சாக்லேட் இது வந்ததுனால வந்து அது அப்படியே புரியுது. சாப்பிட்ட உடனே கடலை மிட்டாய் ஏன் சாப்பிட்றாங்க? அது ஜீரணமாகக்காண்டி வந்து சாப்பிட்ட உடனேவும் கடலை மிட்டாய் வந்து எல்லாருமே எடுத்து சாப்பிடுவாங்க. அது அந்த இது வந்து தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து நல்லா பாப்புலாரிட்டி ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. வீட்டில் வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா கூட கடலை மிட்டாய் இது பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லாமே வந்துருச்சு. சரி, ஓகே. சூடாக இருக்கும்போது சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? பார்க்கலாம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் பாருங்க. இப்போ தான் வந்துட்டு தேய்ச்சி எடுத்தாங்க. இது ஆக்சுவலாக இன்னும் வந்துட்டு அந்த கட்டி ஆகலை, அந்த இலக்கணத்தன்மை இன்னும் அப்படியே அந்த பாகெல்லாம் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்கும்போது இந்த கம்பெனி வந்து ட்ரை பண்ணாதீங்க, நீங்களும் செம்ம சூடாக இருக்கும். ஆனால் இந்த எச்சில் பட்டு அந்த சூடு வந்துட்டு ஆறி போயிடுச்சு. செஞ்ச உடனே அந்த கடலை பருப்பி சாப்பிட்றது சூப்பராக இருக்குது, தரமாக இருக்கும், நல்லா இருக்குண்ணே. சுக்கு தானே இது? ஆமாம், சுக்கு போட்டால் இது பருப்பி சூப்பராக இருக்குது. அண்ணனோட ஃபோன் நம்பர் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். ஒரே நிமிஷம் நான் முழுங்கிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அண்ணனோட ஃபோன் நம்பரும் கொடுத்துட்றேன். ஸ்க்ரீன்லேயே நான் வந்துட்டு அவரோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு. அண்ணே ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், வாட்ஸ்அப்பில் யாராச்சும் நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரிப்ளை கொடுத்துருங்க. ஓகே. நிறைய இல்லைன்னா நம்மளோட இந்த வீடியோலேயே வந்துட்டு அவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து திட்டுவாங்க. இல்லை அது கண்டிப்பாக. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு பொருள் வந்து சேரும். எத்தனை நாளில் இன்னைக்கு கேட்டாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் போயிடுமா? இன்னைக்கு கேட்டாங்கன்னா நாளைக்கு போட்டுருவோம். நாளைக்கு எடுத்து மறுநாள் 2 நாள் தான். சூப்பர் சூப்பர்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. அக்கா தான் இவங்களோட மனைவி. அக்கா உங்கள் பேர்? காளீஸ்வரி. நேற்றுக்கெல்லாம் வந்துட்டு அண்ணனை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். சார் தூங்குறாருன்னு 10 தடவை சொல்லிட்டாங்க. சரி, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்கள திருப்பி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. நீங்கள் தான் மேனேஜரா? எல்லாருமே அவங்க தான். நான் அதுக்கப்புறம் தனியாக சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் இதை பண்ணுற மாஸ்டர் தான். என்ன இவர் பேர்? என்ன? மாரியப்பன். இவர் எத்தனை வருஷமா அவங்க கூட இருக்காரு? ஒரு 25 வருஷமா இருக்காப்ல. 25 வருஷமா? தம்பியாண்ணே? அண்ணன். நீங்கள் அவருக்கு அண்ணனா? ஆனால் பார்க்கறதுக்கு தம்பி மாதிரி இருக்கீங்க. எனக்கே வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இந்த இளமையின் ரகசியம் என்னென்னா, இது டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கும்போதா? வேலை வைக்கிறதுனால. ஓ, கரெக்ட். உங்கள் வயசு என்ன? வயசு 35. சரி, ஓகே, ரைட்டு. அப்போ அவர் இன்னும் கம்மியாக இருக்கணுமே. 32. இவர் 33ன்றாரு, அவர் 32ன்றாரு. அவர் ஒரு வயசு கம்மியாக சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. 35. 35. இந்த அனலில் வந்துட்டு இவங்க ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இவரோட ஸ்பீடுக்கெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது.
இது என்ன ஒரே பக்கம் தான் திருப்பணுமா இல்லை 2 பக்கமும் திருப்பலாமா? பாருங்க மேலேயும் தெளிக்குது, நம்ம மேலாம் பட்டுச்சுன்னா என்ன இந்தாங்க. நானும் சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இது சுண்டி போயிடுது பாருங்களேன். வேட்டியை போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ராசஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டு ஆர்கேஆர், நியூ ஆர்கேஆர்னு போட்டிருக்கு. ஸ்பெஷல் குவாலிட்டி பீனட்ஸ் கேண்டிட். ஆனால் இதுலேயே இவங்க கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் போட்டிருக்கு பாருங்கள். ஏழைகளின் அசைவ உணவு, இதில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வாங்குறவங்க வந்து இதை பார்த்துட்டு வந்து ஒரு சில பேர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ see you soon in another new video. நம்ம வீட்டுக்கும் தேவையான கடலை மிட்டாய் வாங்கியாச்சு. and then see you soon in another video. until then bye. ஸோ ஓகேண்ணா, கிளம்புறேன். மேனேஜர் அம்மா, நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த சேனல் கொடுத்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது. ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? நான் சொன்னாதான் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரியோட மேனேஜர் மேம் கிட்ட நான் கேட்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை. இல்லைம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுமோனி விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரலையா அம்மா? அட்லீஸ்ட் வந்துட்டு ஆதரவாவது கொடுங்கன்னு சொல்லுங்க. வரலன்னா எல்லாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. கஷ்டப்பட்டு எங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். சொல்லுங்க, தனுமோனி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச்.